ஓம் சக்தி விபூதி காப்பு சாரதா தேவி வளையல் அலங்காரம் வானவர் மேலது நீரு சுந்தரம் ஆவது நீரு துதிக்கப்படுவது நீரு சந்திரம் ஆவது நீரு தனியருள் தருவது நீரு செந்துவர் வாய் சொல்லி திருமருவோர் செல்வ திருநீரே மருந்தென ஆனது நீரு மகிழ்வென ஆனது நீரு விருந்தென ஆனது நீரு விமலியின் மேலது நீரு கருத்தென ஆனது நீரு கைத்தலம் ஆனது நீரு பெருந்தன பார செல்வி பேரருள் செல்வத் திருநீரே காலடி மன்னது நீரு கை நிறை மன்னது நீரு சீரடி மன்னது நீரு சீர் மருவோர் மன்னது நீரு குருதேவரின் காலடி மன்னது நீரு அவர் கை நிறை மன்னது நீரு குருதேவர் சீரடி மன்னது நீரு சீர் மருவூர் மன்னது நீரு நேரடி மண்ணிலே வந்த நிமலியின் திருவருள் நிறைந்த திருநீரே திருநீரு அணிந்த செல்வியே வாழி தீந்தமிழ் மந்திரம் கேட்கும் திருநிறையே வாழி வாழி சாரதா தேவியே சாரதா தேவியே ஆதி சங்கரர்க்கு அருளான தேவியே திருமடம் அமைக்கவும் திரு தவங்கள் கொள்ளவும் ஒருமித்த மனத்தோடு ஊர்தோறும் காடுதோறும் பயணித்த சங்கரர் பண்பட்ட சிருங்கேரிக்கு பயணித்தார். சிருங்கேரி வந்து அடைந்தார். காரணம், யுகம் யுகமாய் தவம் செய்து ஜகம் புகழ வாழ்ந்திருந்த ரிஷ்ய சிருங்கர் தவம் செய்த தவப்பூமி சிருங்கேரி அல்லவா? சிருங்கரின் பெயராலே அமைந்தவோ தலம் சிருங்கேரி அல்லவா? தவம் செய்த தலம் மட்டும்தானா? தவமே மலையான தவங்கல்லவா சிருங்கேரி? துங்கபதிரை நதிக்கரையில் சிருங்கேரியில் தூங்காது தவம் செய்ய தூயனார் சங்கரனார் பாங்காக வந்தபோது பார்த்த ஒரு காட்சி யாந்துமே காண முடியாத அற்புத திருக்காட்சி. என்ன அது? சூழ் கொண்ட தேரை ஒன்று சுட்டரிக்கும் வெயிலில் வாட அது கண்டு துயர் கொண்ட நாகம் ஒன்று தூக்கி படம் எடுத்து தேரைக்கு குடைபிடிக்க திகைத்து நின்ற ஆதி சங்கரர், ஆரையா இது போலே அருங்காட்சி கண்டவர்கள், ஊரையா இதுதானே உற்ற தவம் செய்ய என்று முடிவெடுத்து இனிதே தவம் எடுத்தார். மதங்களால் மாறுபட்டு மனங்களால் வேறுபட்டு சாதிகளால் கூறுபட்டு பழைய சனாதனம் நின்றபோது சைவம் வைணவம் சௌரம் கானாபத்தியம் கௌமாரம் சாத்தம் இவையெல்லாம் சனாதனம்தான் மக்களே, சண்டை ஏன் நமக்குள்ளே என்று ஷண்மதமாய் ஸ்தாபித்த சங்கர பெருமகனார் சர்ப்பமும் தேரையும் சமாதானம் கொண்டு வாழும் பூமியே சிருங்கேரியேதான் திருமடம் அமைத்து ஆன்மீக திரு தொண்டு செய்ய தகு இடம் என நினைத்தார். நினைத்ததை நடத்தி வைத்தார். சாரதையே, அம்மா சரஸ்வதியேகான பாரதியே வணக்கம். பரம்பொருளே வணக்கம். சாரதா தேவியே, சத்தியமாய் உன்னை சற்றேனும் துதிப்பவர்க்கு சகல கலைகளும் தருவாய். நிழலிலும் வெயிலிலும் நேர்ந்த துணையாயிருப்பாய்.
தழலிலும் நீரிலும் அபாயம் தவிர்ப்பாய். மண்ணிலும் காற்றிலும் வானிலும் பகைமை தடுப்பாய். மென்னகை வாயும் வரம் தரு கையும் உடைய பெருமாட்டி எம் உணர்விலே நிற்பாய். ஓம் எனும் ஒலியில் ஒளியாய் திகழ்வாய். மெய்யலாம் வளைகாப்பு மேயலாம் யாம் செய்ய பொய்யில்லா மறுவூரின் பொழுபோல வந்தவளே, ஆவினங்கள் பால் சொரிந்து ஆராய்வோடும் பூவினங்கள் தேன் சொரிய வண்டு பாடும். முகில் இனங்கள் முந்தி வந்து மரங்கள் தழுவ மயில் இனங்கள் பேடையோடு ஆட்டம் போடும். பாராளும் மன்னர் இவர் பங்காரு நாதர், நீதி தவறாது நிறைந்த நல்ல நாடு. நீள்புவியில் மறுவூர்க்கு இல்லை ஈடு என்று நாங்கள் பாட எங்களோடும் நீயும் பாடு. எழிலான சாரதையே, எந்நாளும் நீயும் வாழு. வாழ்கவே. ஓம் சக்தி. நமது மருவூர் சின்னவர் காணொளியை காண ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ செய்யவும். மருவூர் சின்னவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நமது மருவூர் சின்னவர் காணொளியை தொடர்ந்து கண்டு களித்து அன்னையின் அருள் பெறுவோம். மனசாட்சியோடு வேலை செய், மனநிறைவோடு தொண்டு செய். ஓம் சக்தி.